1980களில் முன்னணி நடிகையா வலம் வந்த நடிகை சீதா ஆண்பாவம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாகி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல ரொம்ப பிஸியா இருந்த இவங்க ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் கூட வந்து நடிச்சிருக்காங்களாம். பல படங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாதனால அந்த பட வாய்ப்புகளை கூட ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி இருந்த இவங்களோட சினிமா வாழ்க்கை பாலா போனதுக்கு காரணமே இவங்களோட திருமண வாழ்க்கைன்னு பல பேர் சொல்றாங்க. முதல் முறையா பார்த்திபன் இயக்கி நடித்த புதிய பாதை படத்துல நடிகை சீதா ஆரம்பத்துல இந்த படத்துல நான் நடிக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சீதாவோட அப்பாவோட வற்புறுத்தலின் பேர்ல தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த திரைப்படத்தின் பாதிலேயே இவங்களுக்கு காதலும் ஏற்பட்டாச்சு. ஆனா இவங்களோட காதலை வீட்டுல ஏற்றுக்கொள்ளதனால வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் பார்த்திபன் 1989 திருமணம் பண்ணாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் சீதா நடிக்கிறது பார்த்திபனுக்கு பிடிக்கல. கிட்டத்தட்ட 10 வருஷம் சினிமா விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2001 இவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. அப்போ சீதா மறுபடியும் சினிமால வாய்ப்பு தேடி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சீரியல்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. 2010 சீரியல் நடிகர் சதீஷ 43வது வயசுல காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. 2வது திருமணமும் வெறும் 6 ஆண்டுகள்ல விவாகரத்துல போய் நின்னது. இப்போ சீதா தனியா தான் இருக்காங்க.